ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிறதுலே கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஈஸியான சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா ஏதாவது இந்த சாப்டர் ஈஸியான சாப்டர் தான் இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ தட் உங்கள் டவுட்ஸும் கிளியர் ஆகும். ஸோ எல்லோரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த சாப்டரை பற்றி பார்க்கும்போது நிறைய சயின்டிஸ்ட் ஒரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி ஒரு எலிமெண்ட்ஸ் பற்றி அரேஞ்ச் பண்ணி அவங்களோட லாஸ்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அந்த விஷயங்களும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி நினச்சிக்கோங்க. பிகாஸ் இது ரொம்ப ஈஸியான சாப்டர், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே, குட் ஈவினிங். எல்லோரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியானது தான். ஸோ நான் ஜஸ்ட்டு ரிவிஷன் மாதிரி தான் போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப்ரினஸ் ட்ரையாட் வச்சு ஆரம்பிக்க போகிறோம். டாப்ரினஸ் ட்ரையாட்னு சொல்லும்போது ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பெருசாக இருக்கா? எல்லாருக்கும் தெரியுதுன்னா கொஞ்சம் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. உங்களுக்கு கிளியர் விசிபிளாக இருக்கா? பெருசாக இருக்கா? ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டாப்ரினஸ் ட்ரையாட்னு சொல்லும்போது இந்த ஒரு ட்ரையாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படின்னா, இங்கே 3 எலிமெண்ட்ஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? தட் இஸ் த அட்டாமிக் வெயிட். ஓகேவா? அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் எலிமெண்ட் இட் இஸ் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் அதர் 2. அந்த மாதிரி ஒரு பேசிஸில் டாப்ரினர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த டேபிள் NCERT-ல இருந்திருக்கிற டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேபிள். இங்கே பாருங்கள், தட் இஸ் we have lithium, sodium and potassium with atomic weight 7, 23, 39. ஸோ என்ன சொல்லியிருக்காரு டாப்ரினர்னு சொல்லும்போது, த ஃபர்ஸ்ட் அண்ட் த தேர்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அட்டாமிக் வெயிட்டோட அரித்மெட்டிக் மீன் எடுத்தால் மிடில் இருக்கிற எலிமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 7 + 39 46 சம்திங் வருமா, அதோட மீன் எடுத்திங்கன்னா டிவைடட் பை 2 பண்ணால் யூ வில் கெட் 23. ஸோ இவ்வளோ சிம்பிளான டாப்ரினஸ் ட்ரையாட் தான் ஃபஸ்ட்டு வந்த விஷயம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குளோரின், புரோமின் அண்ட் அயோடின் சொல்லியிருக்காங்க. ஸோ டாப்ரினஸ் ட்ரையாட்னு சொல்லும்போது இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து MCQ வரலாம். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுலேருந்து எதுவுமே இல்லை, ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், அதனால தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இந்த ஒரு இதில் elements are arranged in what? Increasing atomic weight, in which every 8th element has similar properties to that of first. இந்த ஒரு octave-ஓட lawனா எப்படி இருக்கு? That is, it is a law of, that is octaves of musicனு இருக்கும்ல, 8 octaves மாதிரி, notes மாதிரி இருக்கு, musical notes மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா lithium and sodium. Okay? So it showed similar properties. That is, every first element and every 8th element they had similar properties னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதுல்ல சொல்கிறதெல்லாம்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் போடுங்க. இந்த சாப்டரோட ஏதாவது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த டேபிளும் இட்ஸ் ஃப்ரம் NCERT. தட் இஸ் நியூலாண்ட்ஸ் ஆக்டேவ்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் லித்தியம் அண்ட் சோடியம், இதுக்கு ஏதோ சிமிலாரிட்டி இருக்குது. பெரிலியம் அண்ட் மெக்னீஷியம், இதுக்கு ஏதோ சிமிலாரிட்டி இருக்குது. இந்த மாதிரி தான் யார் கொண்டு வந்தாங்க? நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் ப்ரப்போஸ் பண்ணார். ஆனால் இவங்க லாஸில் தட் இஸ் மாடிஃபிகேஷன் என்னென்னா, நிறைய தட் இஸ் நோபல் கேஸஸ்க்கான இடம் கிடையாது, அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தனால இந்த 2 லாஸையும் நம்ம தள்ளி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் என்னது? மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸோ மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிளோட
statement very important, that is the physical and chemical properties of the elements are periodic function of their atomic weight. Atomic weight தான் அந்த properties, that is physically இருக்கட்டும் chemically இருக்கட்டும் எல்லா properties of an element depends upon what? Depends upon their atomic weight ன்னு சொல்லிருக்காரு Mendeleev. So இங்கே பாருங்களேன், Mendeleev வந்து he arranged the elements 8 vertical columns arrange பண்ணாரு, and then he group வந்து they called as what? Group 1 to 8 ன்னு சொல்லி groupsலாம் கொடுத்தாரு, and 7 horizontal rows, and he named it as periods. Okay, so groups என்ன, periods என்ன, just usual-ஆன things தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? so இதுல வந்து we have all the groups except the 7 and 0. They have been further divided into subgroups, that is A and B. So இந்த மாதிரியும் Mendeleev வந்து என்ன பண்ணிருக்காரு, classification பண்ணிருக்காரு. ஓகேவா? so he named that is 1A species வந்து அவர் alkali metals னு சொன்னாரு, and 1B வந்து coinage metals, that is copper, then gold, silver எல்லாமே அதுல வரும். ஓகேவா? so with that Mendeleev's periodic law முடிஞ்சிருக்கு. next வந்து என்ன பார்க்க போறோம்னா, that is the modern periodic law. Mosley என்ன பண்ணிருக்காரு, on the basis of the modern periodic law he discovered that square root of the frequency of more prominent X-rays emitted by a metal was proportional to atomic number and not atomic weight. So Mendeleev என்ன சொன்னாரு, that is the chemical and physical properties of elements எதை பேஸ் பண்ணியிருக்கு, அவங்களோட atomic weight பேஸ் பண்ணியிருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த 3 லாஸ்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நான் இப்போ சொன்ன 3 லாஸில் உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது மிஸ் அவுட் ஆகிருக்குன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணார்னா, மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க, that is the chemical and the physical properties of elements atomic weight டிபெண்ட் பண்ணல, atomic நம்பரை டிபெண்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, the modern periodic டேபிளை வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரைஞ்சிருக்காங்க. ஸோ here it had groups, it had periods. ஓகே, ஸோ குரூப்னு சொல்லும்போது 18 என்ன இருக்கு, groups இருந்துச்சு, and of the periodic table, and elements of what, 1, 2, 13 to 17, they are called as the representative elements. So statement based questions la ungkitta kekkalam, that is 1 group 1 group 2 group 13 17 என்னது representative elements, and elements of groups 3 to 12, they are called as what, transition elements. okay va? so 1 to 13 to 17 என்னவா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? that is group 1 2 and 13 17 என்ன பேரு, அவங்க collectively the elements are known as, so கமெண்ட்ல போடுங்க, the elements are known as, and group 3 to 12 க்கு என்ன பேரு அதுவும் சொல்லுங்க. so group 1 2 13 17, ஓகே, ஸோ இங்கே வந்து குரூப் 1 2 13 17 வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் எலமெண்ட்ஸ் வந்து குரூப் 3 12 இட் இஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கே புரியல, என்ன புரியலன்னு சொன்னால் நான் வந்து திருப்பி சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் பேசிக் தான் பார்த்துருக்கோம், தட் இஸ் வி ஹாவ் டாபரினஸ் லா, அண்ட் தென் செகண்ட்லி நம்ம என்ன பார்த்தோம், என்ன லா பார்த்தோம், that is secondly நம்ம வந்து பார்த்தது நியூலாண்ட்ஸ் ஆக்டேவ்ஸ் லா பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தது என்னது, Mendeleev's periodic law பார்த்தோம், and then finally நம்ம வந்து மாடர்ன் பீரியாடிக் லா பார்த்துருக்கோம். இவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, that is டாபரினை ட்ரையாடாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு, நியூலாண்ட் ஆக்டேவ்ஸ் வந்து 8, that is
every first element is show similar property to the 8th element னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் நம்ம வந்து that is Mendeleev's periodic table வச்சு நம்ம சின்னதா ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் மாடர்ன் பீரியாடிக் லா. இவ்வளோதான், சிம்பிளா தான். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சொல்லுங்க. இவ்வளோதான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஓகே. So that is physical and chemical properties of elements. They are periodic functions of their atomic number. இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு அட்டாமிக் நம்பரும் இருக்கு, அட்டாமிக் வெயிட்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த அட்டாமிக் வெயிட்டை தான் பேஸ் பண்ணி தான் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? மெண்டலீவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அட்டாமிக் நம்பரை தான் யார் ஃபோக்கஸ் பண்ணாங்க? தட் இஸ் மாஸ்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணாரு. ஸோ அதுதான் நம்ம இப்போ அக்செப்ட் பண்ணுற மாடர்ன் பீரியாடிக் லா. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? So modern periodic வந்து the elements வந்து they are periodic function of the atomic number. இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து we have groups. Groups வந்து vertical columns வந்து 18 vertical columns இருக்கு and they are called as groups. Groupsல வந்து when we know that is 1 to 13 to 17 னு சொல்லும்போது and they are called as the representative elements. ஓகேவா? And the elements of 312, that is 312 னு சொல்லும்போது transition elements னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் நம்ம மனசில் இருக்கிற வேண்டிய ஒரு விஷயம். that is this is the periodic table. இப்போ நான் என்ன சொன்னேன்? that is we have elements of groups 1, 2 and then we have the 13 to 17. They are called as what? They are called as the that is representative elements னு சொன்னேன். ஓகேவா? So representative elements and then going on to what? 3 and 12 they are called as the transition elements. இந்த periodic table உங்க மனசுல வச்சுக்கோங்க. 1 to 13 to 18, 13 to 17 and they are called as the representative. 18 னு சொன்னா we have noble gases and 3 to what? 12 னு சொன்னா transition. The basics. So periodic table இவ்வளாச்சு தெரிஞ்சிருக்கணும். There are 18 groups தெரிஞ்சிருக்கணும். என்ன elementsனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? So next இது இவ்வளோ புரிஞ்சது தானே? இந்த elements of that is இந்த மாதிரி elements வரும்போது we will be having what? Elements of group 1 that is called as alkali metals. So group 1 பார்த்தீங்கன்னா group 1 இங்கே பாருங்க, group 1 பார்த்தீங்கன்னா they are alkali metals. Lithium, sodium, potassium, rubidium, cesium, they are what? Alkali metals. ஓகேவா? இந்த terms வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. group 2 னு சொன்னா alkaline earth metals and group 3 that is nicogens and then group 16 chalcogens, 17 halogens and at last 18 noble gases. ஓகேவா? So group 1 என்னது? group 2 என்னது? group 3 and 16, 17, 18 இதுக்கு வந்து collectively they are known as, they are given some names. ஓகே, அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. that is alkali metals, alkaline earth metals, அந்த மாதிரி just காமனான திங்ஸ் தான். Okay, so we have 7 horizontal columns and they are called as what? Periods. ஓகேவா? so periods வந்து இருக்கு 7 or what? rows இருக்கு. ஓகேவா? 7 periodic rows இருக்கு and they are called as what? Periods. so shortest ஆன period னு பார்த்தீங்கன்னா first period. first period எடுத்து பார்ப்போம் நம்ம periodic tableல. first period பாருங்க, that is first period னு சொன்னா we have hydrogen and helium. that is 1 and 2. அதுதான் shortest ஆன period. ஓகேவா? so what about the longest period? longest period னு சொன்னா 6th period starting with cesium and then Rn வர இருக்கிறது and contains 32 elements இருக்குன்றாங்க. so just இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகேவா? இப்போ வந்து question என்ன கேட்பாங்கன்னா that is the periodic table, it is divided into 4 blocks. we have S block elements and then P block elements, D block elements and F block elements. ஓகேவா? so S block elements என்னெல்லாம் இருக்கு அது கொஞ்சம் போடுறீங்களா கமெண்ட்ல? S block elements என்னது? P block elements என்னது? D block elements என்னதுன்னு சொல்லி போடுறீங்களா? so S block என்னது? P block என்னது? D block என்னது? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கும். so என்ன that is எந்த groups வந்து belongs to S block, எந்த groups belongs to P block அது சொல்லி போட்டிங்கன்னா நம்ம பார்ப்போம் அடுத்தது என்னன்னு.
ஸோ வந்து S blockன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும்? That is we have 1 and 2 இருக்கும். Okay. So 1 and 2 groups தான் வந்து நம்ம S block elementsனு சொல்லுவோம். And then talking about the P block elements, P block elementsனு சொல்லும்போது that is 13 and 13 to 18. ஓகேவா? D block elementsனு சொல்லும்போது 3 to 12. So இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். That is S blockனு சொல்லும்போது 1 to 2. And then P block elements னு சொல்லும்போது 13 to 18. D block elements னு சொல்லும்போது that is 3 to 12. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ ஷேர் இந்த கமெண்ட் செக்ஷன். நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போ இதுவரை சொன்னது ஜஸ்ட் பேசிக் அபவுட் தி எலமெண்ட்ஸ், பீரியாடிக் டேபிள் எல்லாமே பேசிக் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே நினைக்கிறேன். யாராவது ஏதாவது இருந்துச்சுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ஷேர் இன் தி கமெண்ட் செக்ஷன் ஸோ தட் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நான் சொன்னது என்னென்னா S block elements பற்றி சொன்னேன், P block elements பற்றி சொன்னேன், D block elements பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் F block elements. F block elementsனு சொல்லும்போது they compromise of what? 2 horizontal rows ஆன that is it is at the bottom of the periodic table. ஓகேவா? ஸோ அவங்க வந்து எதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் லைக் எதனால அவங்க வந்து உள்ள ஃபிட் ஆகல செப்பரேட்டாக இருக்கிறாங்கன்னா அங்கே வந்து என்ன சொல்லணும்? இட் இஸ் பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் த சிமெட்ரி ஆஃப் தி பீரியாடிக் டேபிள். ஒரு சிமெட்ரி கொண்டு வரதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இந்த F block எலமெண்ட்ஸை கீழே வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ வி ஹாவ் த லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஸோ லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் இருக்கு இதில். ஓகேவா? ஸோ இதில் வந்து லாந்தனைட்ஸ்னு சொல்லும்போது 14 எலமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஆக்டினைட்ஸ்னு சொல்லும்போதும் 14 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் லாந்தனைட்ஸ் 14 எலமெண்ட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸும் 14 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்போவுமே ஒரு MCQ-ஆக எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். தட் இஸ் த நாமென்க்ளேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 100. இந்த ஒரு டேபிளை வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த ஒரு டேபிளை வந்து நம்ம வந்து லைக் மனப்பாடம் பண்ணணும். தட் இஸ் நம்ம 0 நில்னு சொல்லுவோம், 1 உன்னு சொல்லுவோம், 2 பைன்னு சொல்லுவோம், 3 ட்ரைன்னு சொல்லுவோம், 4 குவாட், 5 பென்ட், 6 ஹெக்ஸ் அண்ட் தென் 7 செப்ட், 8 ஆக்ட் அண்ட் 9 10. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு டேபிளையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா படித்து வச்சுருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் பண்ணி பார்த்தோன்னா த IUPAC நேம் ஆஃப் தி எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 119. ஸோ 119ன்னு சொல்லும்போது என்னவா இருக்கும்? 1ன்னு சொன்னால் என்னது? தட் இஸ் உன் இல்லையா? ஸோ உன் உன் அண்ட் தென் வி ஹாவ் 9ன்னு சொன்னால் என்ன இருக்கும்? என் 9ன்னு சொன்னால் என் அண்ட் தென் வி ஹாவ் த இனியம். ஸோ லாஸ்ட் வந்து IUMன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ 119ன்னு சொன்னால் உன் எனியம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. இந்த நாமென்க்ளேச்சர் தெரியும்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நாமென்க்ளேச்சர் தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஜென்ரலான ஒரு விஷயம் தான் இந்த நாமென்க்ளேச்சர். ஸோ இந்த ஒரு தட் இஸ் இந்த ஒரு டேபிளை வந்து படித்தா உங்களால் எல்லா கொஸ்டின்ஸும் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஒரு டேபிள் தட் இஸ் டூ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கொஸ்டின் எப்போவுமே கேட்கறது வி ஹாவ் த டயகனல் ரிலேஷன்ஷிப். ஸோ diagonal relationship. இந்த diagonal relationshipனு சொல்லும்போது certain elements of the second period they show similarities or diagonal elements இருக்கிறது diagonal relationship with third period. So second periodல இருக்கிற elements they show similarity with the third period. ஸோ உங்களுக்கு வந்து இதுவரை ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அப்போ வந்து என்னால் புரிய முடியும். லைக் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு புரியுது இல்லைனா நான் ஏதாவது ரிப்பீட் பண்ணணும்னா அதுவும் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் சேட்டில் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்துட்டு தான் இருக்கேன்.
ஓகே, ஸோ டயக்னல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே, நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டு டயக்னல் ரிலேஷன்ஷிப் எடுத்திருக்கோம். இப்போ இன்னும் ஆரம்பித்தவங்க வந்து ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், கண்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதுவரை சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ டயக்னல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது that is certain elements of the second period, they show similarity with the third period, and that is called as what? The diagonal relationship. So diagonal relationship, that is lithium shows similarity to magnesium, beryllium shows similarity to aluminum, and then boron shows similarity to silicon. So இந்த மாதிரி similarities இருக்கு in properties, and that is called as what? Diagonal relationship. ஓகேவா? So diagonal relationship எதனால வந்திருக்கு? அது ஒரு MCQ-ஆ இருக்கும். Like statement wise questions கேட்கலாம். So it is because the pair of elements, they have most identical ஆன ionic radii. Ionic radii வந்து ஐடியலாக இருக்கு, and they have polarizing powerம் ஐடென்டிக்கலாக இருக்கு. So polarizing powerனா charge by size ratio. ஓகேவா? ஸோ டயக்னல் ரிலேஷன்ஷிப் எதனால வந்துச்சு? பிகாஸ் தே ஹாவ் ஐடென்டிக்கலான அயானிக் ரேடியை அண்ட் போலரைசிங் பவர். ஓகேவா? இதுவரை ஓகேவா? இதுவரை ஓகேன்னு நினைக்கிறேன். இதுவரை ஓகேனா நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ டயக்னல் ரிலேஷன்ஷிப் யாருக்கெல்லாம் தெரியுமோ ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் அப். அப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் லைக் ஸ்டேட்மெண்ட் வைஸ் சூஸ் ரைட் ஒன்லாம் சொல்லி வரும். டயக்னல் ரிலேஷன்ஷிப் காமிக்குதான, அதோட ரீசன் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போடலாம். ஓகேவா? வரலாம், எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ அதனால இந்த ஒரு ஏரியா, தட் இஸ் டயக்னல் ரிலேஷன்ஷிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அயோனிக் ரேடியா ஐடென்டிக்கலாக இருக்குது, போலரைசிங் பவர் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கிறனால தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து டயக்னல் ரிலேஷன்ஷிப் காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லும்போது that is, it is the distance between the center. ஓகேவா? It is the distance between the center of nucleus of atom to the outermost shell of electrons. So இங்கே பார்த்தீங்கன்னா center of the nucleusல இருந்து outermost ஆன electrons இருக்கும்ல, அந்த ஒரு distance தான் நம்ம என்ன சொல்லுவோம்? That is the atomic radius. So atomic radius na என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். That is center. ஒரு atomனா அதோட நியூக்ளியஸ் இருக்கும், electrons வந்து will be rotating in the circular paths. ஓகேவா? நம்ம நேற்று போர் மாடல் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து தட் இஸ் த நியூக்ளியஸ் அண்ட் த எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, அந்த ஒரு டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்டாமிக் ரேடியஸ். இவ்வளோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் அட்டாமிக் ரேடியஸ். ஓகேவா? ஸோ அட்டாமிக் ரேடியஸில் நம்ம வந்து டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் தி பாண்ட் வி ஆர் கிளாசிஃபைங் இட் இன்டு த கோவலண்ட் ரேடியை, and then we have the van der Waals radii, and then we have the metallic radii. என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ கோவலண்ட் ரேடியைன்னு சொல்லும்போது it is 1/2 of the distance between what? Between the centers of the nuclei of two adjacent similar atoms which are joined by each other by a single covalent bond. So single ஆன covalent bond இருக்கு between the what? Between two similar atoms. ரெண்டு சிமிலரான ஆட்டம்ஸ் இருக்கு, and the distance இருக்கு பாருங்க, center of the nucleusல இருந்து கோவலண்ட் பாண்டடா இருக்கிற ஒரு ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸோட half the distance. ஓகே, இந்த half the distance தான் என்னது? It is the covalent radii. ஓகேவா? ஸோ குளோரினோடது எப்போவுமே கேட்குற ஒரு கொஸ்டின், and that is equal to 198 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்துட்டு இட் கேன் பி இன் வாட் பைக்கோமீட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. and we have the van der Waals what radii. van der Waals radii இதே மாதிரி தான். that is half of the internuclear distance between the two similar adjacent atoms, neighboring ஆன molecules, same substance in the solid state. covalent radii bonded by covalent bond. இங்கே வந்து van der Waals radiiன்னு சொன்னால் ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ரெண்டு சிமிலரான அட்ஜசண்டான ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸோட half the distance. இது புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா? ரேடியஸ்னா என்னது? தட் இஸ் கோவலண்ட் ரேடியைனா என்னது? இங்கே வந்து van der Waals ரேடியைனா என்னது? ஸோ அந்த விஷயங்களை வந்து சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வர்றது தான்
metallic radii. So metallic radii னு சொல்லும்போது half the distance between the center of the nuclei of two adjacent atoms in a metallic crystal. So depending upon the nature, நான் திருப்பி சொல்றேன், depending upon the nature of the bonding, இங்க வந்து we have three different types of radii, that is the covalent radii, van der Waals radii and then metallic radii. இங்க வந்து எப்படி questions நீங்க எதிர்பார்க்கலாம்னா, that is arrange the elements according to the atomic radii, increasing order, decreasing order, அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ட்ரெண்ட்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுவரை ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஐ கெஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சிம்பிளான திங்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இதுவரை சொல்லிட்டு இருந்தது பயங்கர சிம்பிள், ஜஸ்ட் பேசிக்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் போடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஹார்ட் போடுங்க. ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுக்கு கைஸ் யூ காட் தட் கான்செப்ட். ஓகேவா? ஓகேடா, ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போவே நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? நான் வந்து கிளாரிஃபை பண்ணி தருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, கொஸ்டின்ஸ் வேணும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஏரியாவிலேருந்து நான் சொன்ன மாதிரி அட்டாமிக் ரேடியை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள், அட்டாமிக் ரேடியை வந்து அந்த டிபெண்ட் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ இங்கே வந்து ஆன் மூவிங் டவுன் த குரூப், ஓகேவா, the valence shell becomes far away from the nucleus and thus the atomic radius increases. So moving down the group, கீழே போகும்போது periodic tableல நம்ம கீழே போகும்போது what does it happens? Atomic radius increase ஆகும். என்ன நடக்குது? atomic radius வந்து increase ஆகுது. ஓகே, ஸோ என்னோட நீட் ஸ்கோர் கேட்குறீங்களா? என்னோட நீட் ஸ்கோர் வந்து 650. ஓகேவா? நான் வந்து அந்த டைமில் இருக்கும்போது அந்த நீட் ஸ்கோர், என்னோட நீட் ஸ்கோர். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்டு கீழே போகும்போது ஆஸ் வி கோ டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா the atomic radius increases. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். And then on moving along the period, the effective ஆன nuclear charge increases. So nuclear charge increase ஆக electron crowd என்ன ஆகுது? That is, it is more strongly attracted. So towards the nucleus it is more strongly attracted. அங்க அதனால there is what? Contraction of the atomic radius as we move along the period. So period வந்து that is from left to right போகும்போது atomic radius வந்து என்ன ஆகுது? It will decrease. As we move down the group, the atomic radius will increase. ஓகேவா? So next பார்த்தீங்கன்னா it's an important question, isoelectronic ஆன species. So isoelectronic ஆன species னு பார்த்தீங்கன்னா it is ions of different elements which have the same number of electrons but different magnitude of nuclear charge. Nuclear charge இந்த ஒரு கான்செப்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். that is ions வந்து எப்படின்னா different elements, they are same number of electrons but different magnitude of nuclear charge. இதை தான் வந்து isoelectronic. ஐசோன்னு சொன்னால் என்ன? சேம். சேமான எலக்ட்ரான் நம்பர்ஸ் இருக்கிற ஸ்பீஷீஸ் தான் உங்களுக்கு வந்து ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சைஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஐசோஎலக்ட்ரானிக் சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? எப்படி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க? தட் இஸ் சைஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த நியூக்ளியர் சார்ஜ். ஸோ சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் வில் டிக்ரீஸ். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து அயோனைசேஷன் எனர்ஜி. எவ்வளோ, தட் இஸ் இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தட் இஸ் நீடட் இந்த ஒரு எலக்ட்ரான்ஸை தூக்கிறதுக்காக, இந்த எலக்ட்ரான்ஸ் இதிலேருந்து வந்து எடுக்கிறதுக்காக எவ்வளோ எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ எனர்ஜி அதில் கொடுக்கணும், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் த ionization energy சொல்லுவோம். ஓகேவா? ஸோ amount of energy that is required to remove an electron from the last orbit of an isolated gaseous atom. ஸோ இந்த கொஸ்டினே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக போடலாம். ionization enthalpy என்னன்னு சொல்லும்போது related to that gaseous state of atomனு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து கவனிக்கணும். ஓகேவா? அடுத்தது என்னன்னா, ஸோ இதுவரை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா?
ஸோ அட்டாமிக் ரேடியஸ் என்னன்னு பார்த்தோம், அயோனைசேஷன் என்தால்பி என்னன்னு பார்த்தோம். And now we will be looking into the factors affecting the ionization enthalpy. Okay வா? புரியுதுன்னு நினைக்கிறேன். Okay. So இங்க வந்து that is ionization enthalpy decreases as atomic size increases. So atomic size எங்க ஜாஸ்தி ஆகுது? அது கொஞ்சம் போடுறீங்களா? அட்டாமிக் சைஸ் ஆஸ் குரூப்ல கீழே போகும்போதா இல்லைனா பீரியட்ல போகும்போது அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்? அட்டாமிக் சைஸ் எப்பதான் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது? லைக் when does atomic size increase? குரூப்ல கீழே போகும்போதா இல்லைனா பீரியட்ல வந்து இந்த மாதிரி சைடு லெஃப்ட் டு ரைட் போகும்போதா? So atomic size ன்னு சொல்லும்போது that increases எப்போ? So atomic size வந்து it will increase when we move down. Okay வா? So that is as we move in the group wise கீழே போகும்போது என்ன ஆகுது? Atomic size வந்து that increases. So அங்க வந்து ionization enthalpy என்ன ஆகுது? That decreases. Ionization enthalpy என்ன ஆகுது? It will decrease. Okay வா? Because of what? Attractive forces வந்து அங்க கீழே கம்மியாக்கிட்டு வருது. புரியுதா? So அந்த ஒரு பேசிஸ்ல பார்க்கும்போது ionization enthalpy it decreases as the atomic ஆன size increases. So it also depends upon the nuclear charge and yes yeah okay down the group னு சொல்லிருக்கீங்க. Okay correct தான். Down the group correct தான். Okay வா? Down the group very good. Down the group வந்து atomic size increases. Okay. So அதுக்கப்புறம் வந்து it depends upon the number of electrons in the inner shell. So inner shell எவ்வளோ electrons இருக்கோ shielding effect இருக்கோ. shielding effectனா இப்போ வந்து that is என்னது ஒரு நியூக்ளியஸ் இருக்கு and circular orbitsல நிறைய electrons இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ வெளியில் இருக்கிற அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸை இன்னர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஓகே ஒரு ஷீல்டு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து that is on moving down the group the number of inner shell that is inner shell இருக்கிற electrons வந்து என்ன ஆகும்? inner shell groupே வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். so that is there is increase in the screening effect. screening effect என்ன ஆகுதுன்னா ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. so hence there is what? ionization potential tends to decrease. ஓகேவா? ionization enthalpy ஓட ரெண்டு ரீசன்ஸ் டவுன் த குரூப் குறையறதுக்காக ரீசன்ஸ் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டேட்மெண்ட்ஸ் வைஸ் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். புரியுதில்ல? ஓகே தானே? ஓகேவா? ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆஸ் வி கோ டவுன் என்ன நடக்குதுன்னா ionization enthalpy decreases. ஸோ எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், லைக் அட்டாமிக் ரேடியஸ்க்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் நம்ம ஜென்ரலாக பார்க்குற விஷயம் பார்க்கும்போது that is as we go down the group that is ionization enthalpy decreases. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது என்னன்னா நியூக்ளியர் சார்ஜ். ஸோ ஆன் மூவிங் அலாங் த பீரியட் effective-ஆன நியூக்ளியர் சார்ஜ் increases. ஓகேவா? that is due to what? addition of electrons in the same valence shell and hence ionization enthalpy increases. So நம்ம வந்து பீரியட்ல வந்து இப்படி லெஃப்ட் டு ரைட் போகும்போது பீரியாடிக் டேபிள் நினச்சிக்கோங்க, லெஃப்ட் டு ரைட் போகும்போது சேம் ஷெல்லில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ தட் என்ன ஆகுது, இங்கே வந்து இன்னும் ஜாஸ்தியாக நம்ம லைக் எனர்ஜி கொடுத்தாதான் இந்த எலக்ட்ரான்ஸை வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ ionization enthalpy increases as we move along the period. Reasons புரிஞ்சுதா? ஓகேவா? now stable ஆன configuration, half filled இல்லைனா completely filled ஆன configuration. half filled இருக்கலாம், completely filled like noble gases. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன விஷயமா இருக்கு, அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப more difficult, நிறைய எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா? ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனாக இருக்கு. ஸோ தட் நிறைய எனர்ஜி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ தட் ionization enthalpy increases. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் penetration effectன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து more penetrating are subshells of a shell to nucleus and more tightly the electrons are held towards the nucleus and more what? We have the ionization enthalpy.
பேசிக்காக நீங்கள் நினச்சிக்கோங்க. என்னன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கணும். வந்து நிறைய வந்து பாண்டடாக இருக்காங்க. ஸோ வந்து நிறைய வந்து இங்கே வந்து நிறைய வந்து லைக் க்ளோஸாக இருக்கும்போது we have to apply what a lot of energy. So that எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அயனைசேஷன் என்தால்பி என்னவா இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தட் ஃபார் பெனிட்ரேஷன் எஃபெக்ட் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் S block elements is greater than the P block elements is greater than D block elements and F block elements. ஸோ penetration பவர்னு பார்த்தீங்கன்னா directly proportional to the surface area of subshell. அது தெரியலன்னா ஓகே, பட் S is greater than P, greater than D, greater than Fன்னு சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட் questions வந்து எந்த மாதிரி வந்தாலும் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? இதுவரை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா? எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அயனைசேஷன் என்தால்பி, தட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ் முடிச்சிட்டோமா, அயனைசேஷன் என்தால்பி முடிச்சிட்டோமா, மூணாவதா இருக்கிறது தான் எலக்ட்ரான் affinity. So electron affinity னு சொன்னா it is the amount of energy, that is electron gain enthalpy, அதுவும் வரும் இதுல. That is we have the energy released when a gaseous atom accepts an electron. So ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல வேற ஒரு புதுசா ஒரு ஆள் வராங்க, அப்போ வந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அந்த ஒரு சிஸ்டத்துல இருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. and that is called as what, to form. ஓகேவா? to form the gaseous anion. ஸோ அந்த ஒரு எனர்ஜி தான் நம்ம வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவோம். and here we have the greater electron ஆன that is effective nuclear charge இருக்கிறனால more attraction towards the nucleus. so electron affinity depends upon the effective nuclear charge and then atomic size depend பண்ணுது. so these are the factors, இது நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். and we have the electron negativity. So electron negativity na another, here it is a tendency of an atom in a molecule to attract the bonded pair of what electrons towards itself. So bonded pair of electrons வந்து attract பண்றதுக்கான ஒரு tendency அதை நம்ம electronegativity ன்னு சொல்லுவோம். So most electronegativity na it depends upon atomic size, the nuclear charge, shielding effect, oxidation state, hybridization ன்னு சொல்லி it depends upon these factors. So overall வந்து உங்களுக்கு summarize பண்ணணும்னா, ஓகேவா, summarize பண்ணணும்னா என்ன சொல்லணும்னா, as we move, that is from left to right, இந்த ஒரு இது வந்து NCERT-ல இருக்கிற ஒரு diagram, இதை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா you can just go through it. So as we move from left to right, that is non-metallic character ஜாஸ்தி ஆகும் and metallic character decrease ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, தட் இஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து இங்கே வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஓகேவா? அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும், இட் வில் டிக்ரீஸ். ஸோ இந்த ஒரு கான்செப்ட், தட் இஸ் இந்த ஒரு இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு உங்களால் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ண முடியும். எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் தான் இந்த ஒரு சாப்டர்லேருந்து இந்த 4 வந்து லைக் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா, தட் இஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியாக இருக்கட்டும், அயனைசேஷன் என்தால்பியாக இருக்கட்டும், அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக இருக்கட்டும். ஸோ இந்த பேசிக்கான கான்செப்ட்ஸ் வச்சு உங்களால் வந்து கொஸ்டின்ஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் படிச்சிருந்தா இது வந்து இந்த சாப்டர் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ்? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ தட் இஸ் ஒரு IUPAC நாமென்க்ளேச்சர் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஆன்சர் என்னன்னு. தட் இஸ் we have 1 or 2ன்னு சொன்னால் என்ன வரும்? 1 or 2 element with an that is element number, atomic number 1 or 2ன்னு சொன்னால் நம்ம வந்து எப்படி இதை நேம் பண்ணுவோம்? ஸோ ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 1 or 2. அந்த டேபிள் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தோ ஸோ 1 or 2ன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் வந்து அதை நேம் பண்ணுவீங்க? 1 or 2.
1 or 2ன்னு சொல்லும்போது எப்படி தான் நேம் பண்ணுவீங்க அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து இந்த சிம்பிளான லைக் 1-2 கொஸ்டின்ஸ் தான் இந்த ஏரியாவிலேருந்து வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை லைக் எப்படி நேம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். 1ன்னு சொன்னால் என்னது, 0 2 எப்படி தான் வந்து ஐயூபேக் நாமன்கிளேச்சரில் கொடுப்பீங்க. ஓகே, தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து உன்னு வரும். இது நில்லும் அது வராது, அது வராது, அது வராது. லைக் ஆன்சர் என்னவா இருக்கும், உன் வரும். உன், நில், பை, பையம் அப்படின்னு வரும். ஓகேவா? எஸ், கரெக்ட் கரெக்ட். அந்த மாதிரி தான் வரும். நில் வரும் அண்ட் தென் பையம்னு வர எழுதணும். ஓகே, இஎம் லைக் அது வந்து ஐயூபேக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அதை எழுதணும். ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி அது ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் அது நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஃபைனலி வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த ஒரு லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, மாடர்ன் பீரியாடிக் லாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா என்சிஆர்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து இங்கே வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன் இந்த பிடிஎஃப்ல. ஸோ உங்களுக்கு வந்து அதை வாசிக்கணும். என்சிஆர்டி கொஞ்சம் இன்னொரு வட்டி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிவிஷன் முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? இது அவ்வளோவா லைக் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்னு கேட்டிங்கன்னா 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் அதுவும் இந்த மாதிரி ஐயூபேக் நாமன்கிளேச்சர் இல்லைனா இன்க்ரீசிங் ஆர்டர், அட்டாமிக் ரேடியை வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் பண்ணுங்கள், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இன்க்ரீசிங் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எம்சிக்யூஸில் கேட்பாங்க. ஸோ மற்றபடி இந்த சாப்டரில் வந்து வேறு இம்பார்ட்டண்ட்டாக பயங்கர இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஓகேவா? அதனால ஜஸ்ட் இது வந்து ரிவிஷன் செஷனாக யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக என்சிஆர்டி படித்தாலே உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த செஷன் நான் முடிக்கிறேன். இதோட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அனுப்புகிறேன். ஓகேவா? அதை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எல்லா சாப்டர்ஸ்க்கும் சீரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதோட வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா?